ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே இந்த நாமத்தை போற்றிடுவே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே இந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமி யாரையும் நம்பி உயிர் தந்ததை தமிழே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத் பெருத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசி நல்லவோ. பரலோகத்தின் செல்வம் என்னரும் பேசும் போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு விசை உணர்வோம். ஆவியானவரே, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. எங்களுடைய ஆண்டவரே, இந்த தவக்காலத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் கூடி வந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை உணர ஆண்டவரே இந்த பரிசுத்த ஜீவியத்தில் வளருவதற்கு கடவுள் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களுக்காய் அருளின் காலங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்று வருகின்ற கிறிஸ்துவின் மாதிரிகளுக்காக ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஆண்டவரே குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம், பிள்ளைகளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை இம்மட்டும் வழி நடத்தின கடவுள் ஆண்டவர் சங்கீதம் 32:8 சொன்ன வந்தமாய் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், கண் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய போதனையில் ஆண்டவரே உடைய வழியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நன்றி
நன்றியோடு துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் நடக்க ஆண்டவரே எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் அமெரிக்க தேசத்திற்கும் ஈரான் தேசத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஈரானுடைய அந்த மத தலைவர் அலி கமோனி அவர்கள் நேற்றைய தினத்தில் நடந்த பேச்சுவார்த்தை கூட தோல்வியில் முடிந்திருக்கிறது. அந்த வளைகுடா நாடுகளிலே போர் பதற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஆகினாலே அந்த நாட்டில் கடவுள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டுடைய கருத்தில் ஜெபிப்போம். அந்த இருக்கின்ற அந்த மத தலைவர்களிடத்தில் சமாதான உடன்படிக்கை ஏற்பட வேண்டும். அப்படி இந்த போர் ஏற்பட்டால் அது ஒரு ரீஜனல் வாராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் அநேகம் பேர் பாதிக்கப்படுவார்கள், மேற்கு ஆசியாவில் பாதிக்கப்படுவாங்கன்னு. அதனால இந்த நாட்டின் சமாதானத்திற்காக யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த 40 நாள் ஜெபத்தினுடைய நோக்கம் நாம் ஜெபிப்பதற்காக. அதனால நேரத்தை கருதி சுருக்கமாக கொடுக்குற ஜெப குறிப்புகளுக்காக மட்டும் சுருக்கமாக ஜெபித்தால் போதும். கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற போர் பதற்றத்தை கடவுள் சமாதானத்தின் பாதையில் நடத்த போவதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்கள், நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பாலன் வின்சென்ட், பாஸ்கர் கோயில் பிள்ளை, பாஸ்கர் ஞானசேகரன், பெனடிக் ஆபிரகாம், பெனட் காட்வின், இந்த 5 குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பத்திலே தம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய் குடும்பத்தை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிப்போம். பாலன் வின்சென்ட், பாஸ்கர் கோயில் பிள்ளை, பாஸ்கர் ஞானசேகரன், பெனடிக் ஆபிரகாம், பெனட் காட்வின், யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சிறப்பு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபை சார்ந்த பெனடிக் ஆபிரகாம் ஐயாவுடைய தாயார் சைலா ஜெபராஜ் அம்மா அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் வலது கால் மூட்டு அறுவை சிகிச்சை நடைபெறவிருக்கிறது, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறாங்க. நம்மள யாராவது அந்த மாதிரி சிறப்பு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் முன்னாடி தெரிவித்தா அதுக்காக ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த 40 நாள் ஜெபத்தில் நாங்கள் திருச்சபையாய் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் அன்பான ஆயருடைய துணைவியார் சைலா ஜெபராஜ் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே வலது கால் மூட்டில் நடைபெறவிருக்கிற இந்த ஆப்ரேஷனை கர்த்தர் உடனிருந்து ஆண்டவரே உடைய மகளை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மருத்துவமனையிலே உடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு ஞானத்தை கொடும். ஆண்டவரே அவர்கள் பூரண குணமாகி ஆண்டவருக்கு சாட்சி பகர அருள் தாரும். ஆண்டவரே, திருச்சபையாய் அன்பான அம்மாவுடைய சுகத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும்படியாக அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெப கேளும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, 40 நாள் சிந்தனையில் 3வது நாள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்று காலையில் நம்ம சிந்தித்த சிந்தனை யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 40 நாளும் இயேசு ஆண்டவருடைய தெய்வீக குணங்களை சிந்திக்கிறோம். சரி, நேற்று நம்ம என்ன சிந்தித்தோம்? சோதனையை எப்படி சாதனையாக மாற்றுவது. இன்றைக்கி வழிபாடு தொடங்கும் போது ஒரு ஓணம் ஓடிச்சு, கொஞ்சம் பேருக்கு பதற்றத்தை உண்டாகிச்சு. நான் அதான் நினச்சேன், ஏன்னா நேற்று நம்ம தியானிக்கும் போது ஏசாமி 40 நாள் மிருகங்களோடு சஞ்சரித்தார் அப்படின்னு வாசித்தோம். பரவாயில்ல, ஓணம் கூட நம்ம கூட பாசிங் பேருக்கு வர்றது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலங்கள், இயேசு ஆண்டவருடைய கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருடைய கீழ்ப்படிதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் தனது 12 வயது இருக்கின்ற பொழுது யோசேப்பும் மரியாளும் அவரை ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க, எருசலேம் ஆலயத்துக்கு, பாஸ்கா விழாவுக்கு. அப்பொழுது ஆண்டவர் அந்த கூட்டத்தில் காணாமல் போயிடுறார். அப்போ திரும்ப வந்து அவரை தேடுறாங்க. திரும்ப போய் பார்க்கும்போது ஆண்டவர் தேவாலயத்தில் அமர்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறதாக லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே 51ஆம் வசனத்தில் லூக்கா இப்படி சொல்கிறாரு, அவர் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் மேன்மேலும் வளர்ந்தார். பிறகு அவர் தன்னுடைய பெற்றோராகிய யோசேப்பு மரியாளோடு நாசரேத்தூருக்கு போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. நமக்கு பைபிளில் இல்லாத ஒரு பகுதி என்னன்னா, ஏசாமியுடைய அந்த சிறு பிராயம் 12 வயதுக்கு அப்புறம் 30 வயசு வரைக்கும் ஆண்டவருடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் திருமறையில் இல்லை, அவருடைய வளர்ச்சி என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு வசனம் பரிசுத்த ஆவியானவர் லூக்கா வழியாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன் பெற்றோரோடு கூட சொந்த ஊருக்கு போய் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். நமக்கு தெரியும், யோசேப்பு ஒரு தச்சர், ஒரு கார்பெண்டர். ஸோ அப்பா கூட ஆண்டவர் அந்த பணியை அவர் கற்று தேர்ந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். அதே நேரம் இந்த பகுதி சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த 30 ஆண்டு கால ஆண்டவருடைய அந்த வளர்ச்சிக்கு ஒரே ஒரு வார்த்தை, அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லாம் இந்த 30 வயசு கடந்து தான் வந்திருக்கிறோம்.
பெற்றோருக்கு அந்த 30 வயதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், அல்லது எதற்கெல்லாம் முரண்பட்டிருக்கிறோம், அல்லது எதெல்லாம் பிடிக்காமல் நம்ம பெற்றோருக்கு எதிராக நடந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய முன்மாதிரி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் யார்? அவர் கடவுள். ஆனால் ஒரு மனித பெற்றோருக்கு சர்வ வல்லமை படைத்த கடவுள் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கீழ்ப்படிதலுடைய மகத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை யூத புத்தகமாகிய ஷெமாவில் இப்படி அதுக்கு சொல்கிறாங்க, புரிதலுடன் கவனித்து அதன் பின் விவேகமாக பின்பற்றுவது. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம புரிஞ்சு அதை கவனித்து அதை விவேகமாக பின்பற்றுவதுதான் கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறார். இதில் நம்முடைய மனமும் சிந்தையும் இரண்டிலிருந்து தான் கீழ்ப்படிதல் வருகிறது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சடனாக நம்ம அதுக்கு ஒபே பண்ண மாட்டோம். அது நம்முடைய மனம் நம்முடைய சிந்தை ரெண்டுத்திலிருந்து அதுக்கு கமாண்ட் வரணும். அப்போ தான் அந்த வார்த்தைக்கு அல்லது அவர்களுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதலில் 2 வகை இருக்குது. ஒன்று பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். சிலர் 100க்கு 100 அப்படியே ஒபே பண்ணுவாங்க சில விஷயங்களை. சிலர் பகுதி நேர கீழ்ப்படிதல், பார்சியலாக தான், சரி அவங்க சொல்லிட்டாங்க ரைட் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லி பகுதி நேர கீழ்ப்படிதல். என்னன்னா தன்னையும் பாதிக்கக்கூடாது, இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அது என்னை பாதிக்கக்கூடாதுன்னும் போது அது ஒரு பார்சியலாக அதுக்கு ஒபே பண்ணுற காரியங்கள். அப்படி இந்த கீழ்ப்படிதல் என்பது 2 வகைகளாக சொல்லுகிறார். இதில் இயேசு ஆண்டவரிடத்தில் வெளிப்பட்டது முழுக்க 100% கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான குணமாக பண்பாக இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள், ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், சமூகத்தில் உயர் அதிகாரிகள் அல்லது இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருக்கு கீழாக பணிபுரிகிறவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்போது புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நிருபங்களில் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். கீழ்ப்படிதல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பண்புகளினால் அதை வெளிப்படுத்துவது என்று சொல்லி. இப்போது எங்கே உண்மையான அன்பு இருக்குதோ அங்கே உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு விடுமுறையில் பள்ளியில் படிக்கிற மாணக்கர்கள் கடைசி நாளில் அவங்க சில காரியங்களை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்வாங்க. அப்போ ஒரு முறை சில மாணவர்கள் இணைந்து மது அருந்தலாம் என்று சொல்லி ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ எல்லாரும் வராங்க. அதில் ஒரு மாணவர் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இதை செய்ய மாட்டேன். இல்லைடா, அப்பா அம்மா யாரும் இல்லை, யார் நம்மளை பார்க்க போகிறா, நம்ம இதை செஞ்சால் நீ யார் உன்னை பார்க்க போகிறா, நீ சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது நான் தவறு செய்வது முக்கியமல்ல, அவங்க இல்லாதப்போ நான் உண்மையாக இருக்கணும், அதுதான் நான் அவங்கள நேசிக்கிற அன்பினுடைய அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான், உண்மையான கீழ்ப்படிதல். அது கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் வரும். நம்ம உள்ளத்தில் அப்படி உண்மையான கடவுளை நேசிக்கிற அன்பு இருந்தால் கீழ்ப்படிதல் என்கிற பண்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ரைட். இப்போ கீழ்ப்படிதலினால யாருக்கு நன்மை யோசிச்சு பார்ப்போம். ஒரு பேரண்ட்டு பிள்ளைங்களை சொல்கிறாங்க, இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, நெருப்பு கத்தி எடுக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வரக்கூடாதுன்னா அதனால் அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அதுக்கு ஒபே பண்ணுற பிள்ளைகளுக்கு தான் அது ஆசீர்வாதம், அந்த பிள்ளைங்களுக்கு தான் அது நன்மையை பயக்கின்ற ஒன்றாக இருக்கும். திருமறையில் இந்த கீழ்ப்படிதலை குறித்து நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். முதலாக நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். மழை பெய்யாதிருந்த காலத்தில் கடவுள் கப்பல் செய்ய சொல்கிறாரு. ஒருவேளை அது ஒரு பைத்தியகாரத்தனமாக மற்றவங்க பார்வையில் இருந்தாலும் அதை சொன்னது கடவுள். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அந்த காட்சியை கண்டு நோவா கீழ்ப்படுகின்றார். ஆபிரகாம், நீ எல்லாத்தையும் விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போப்பான்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறான். மோசே 480 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்கள விடுவிக்கணுங்கிற அழைப்பு வருகிறது. முதல்ல மறுப்பு தெரிவித்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டபடினாலே தான் இஸ்ரவேல் என்கிற பெரிய சமூகம் உருவானது. எலியா சாரிபாத் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கே பெரிய பஞ்சம். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கிட்ட கொஞ்சம் மாவு எண்ணெய் தான் இருக்குது,
அப்போ எலியா சொல்கிறாரு, அந்த மாவை நீ அப்பம் சுட்டு எனக்கு கொண்டு வா. ஒரு தாய் பஞ்சத்தில் இருக்கிற ஒரு சூழல், தன் ஒரே மகன், யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அந்த அப்பத்தை சுட்டு மகனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சொல்லுகின்ற மனிதர் கர்த்தருடைய மனிதர், வருகின்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நிறைய உதாரணங்களை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டின் புரிதல் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய சத்தம் கேட்பதும் கர்த்தருடைய காட்சியை பெறுவதும் அதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது தான் பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதலுடைய பண்புகளாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு அப்படி தான். இதுவரையில் உலகத்தில் நடக்காத ஒரு விந்தையான செய்தி அறிவிப்பு வருகிறது. ஆனால் மரியாள் இதோ நான் கடவுளுக்கு அடிமை என்று சொல்லி தன்னை கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். அந்த மரியாளின் பிள்ளையாக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவை பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று பிலிப்பியர் நூலிலே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ரைட். இந்த கீழ்ப்படிதலுக்கான அவசியம் ஏன் வந்தது அப்படின்னோம்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அந்த பாவத்தினுடைய பலன் வீழ்ச்சி அல்லது மரணம். அந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தமது மகனை பிதாவாகிய கடவுள் உலகத்தில் அனுப்பினார். அந்த ஆதாமின் வழி இந்த உலகத்தில் வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஆதாமாக கீழ்ப்படிதலின் வழியாக வெற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சாமி ஆதாமுக்கு ஒன்று தான் சொன்னார், இது எல்லாத்தையும் சாப்பிடலாமா, ஒன்று மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு கமாண்டு தான். ஆனால் ஆதாமால் என்ன பண்ண முடியல, அதை செய்ய முடியல. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தன்னுடைய சிறு பிராயம் தொடங்கி சிலுவை மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக ஆண்டவர் தன்னை நிலைநிறுத்துகிறார். ஆகினாலே தான் நாம் அந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் நம்மை வழிநடத்துகிறது. எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் 7 to 9 வசனங்களை வாசும் பொழுது, அவர் கடவுளுக்கு குமாரனாய் இருந்தோம் பாட அனுபவத்திலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஏசாமி கைது செய்யப்பட்டதிலிருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் தான் அவர் தாங்கன்னா துன்பங்களை, வேதனைகளை, பாடுகளை அனுபவித்தார். அப்படி இல்லை. அவர் ஊழியம் செய்த 3 ஆண்டுகளுமே அவருக்கு பாடுகள் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பாடுகள், துன்பங்களை அவர் எதிர்கொள்ள வந்தது. அதை தான் பவுல் எழுதுகிறாரு, இந்த பாட அனுபவத்தின் வழியாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, சோதனையிலே ஆண்டவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணார், இறுதி ஜெபம். அங்கே அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி வெளிப்படுதுன்னா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆக அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக இருக்கின்ற கேள்வி கூட இதுதான், நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது உலகத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளின் வழி நாம் அதிலிருந்து பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விடுகிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் அவைகளை எல்லாம் வெற்றி கொண்டு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினதை பார்க்கிறோம். சரி, இந்த கீழ்ப்படிதலினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினாலே அவர் விசுவாசிகளின் தகப்பனாக, ஆசீர்வாதங்களுக்கு தகப்பன் வடிகாலாக மாறுகிறதை பார்க்கிறோம். நோவா என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அவனுடைய முழு குடும்பமும் வரப்போகிற பெரிய அழிவுக்கு காக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி திருமறையில் பேதுருவனுடைய ஒரு கீழ்ப்படிதல், நீ வலையை போடுன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டபடினால தள்ளான மீன்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கீழ்ப்படியாமல் போனவங்க பைபிளில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு கடல் தான் நிச்சயம், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அனனியால் சப்பிரால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவங்க வாழ்வின் இறுதியை சந்திக்க நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி கீழ்ப்படியாமல் போகிற பொழுது கடவுளுடைய கோபாக்கினை நம்மேல் வருகிறது. ஆகான் என்கிற ஒரு மனிதன் அவனுடைய ஒரு கீழ்ப்படியாமல் அவனுடைய குடும்பத்தை கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக தீமைக்கு நேராக வித்துட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஜெனரேஷன் அல்லது ஒரு தலைமுறை கடவுளுக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது அவருடைய பிள்ளைகள் அதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள்.
அன்புக்குரியவர்களே, அந்த கீழ்ப்படிதலின் வழியாக கிறிஸ்து நமக்கு வெற்றியை தருகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குணநலன்களை, அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த நாளினுடைய பின்பற்றல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி திருப்பந்திக்காக நம்மை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியில் பங்கேற்பதற்கு நம்மளே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்கருடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுவனுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். அந்தபடியே அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக நிகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியனுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உடைய உயிர்த்ததில் இருக்கிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கே. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர சடங்கும் அல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனம் இயேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, தந்திரமாக தெய்வ அருள் பெரும் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர் சடங்கும் அல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து
விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமா கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.